நம்ம ஆண்டோடைய வார்த்தை கொஞ்சம் நேரம் கேட்டு சரியான நேரத்தில் நம்ம முடிச்சிடுவோம். நீங்கள் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறீங்க, தேங்க்யூ. இப்போதும் நான் 1 கொரிந்தியர் 15:58 மறுபடியும் நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் அந்த 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58 ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், கர்த்தருக்குள்ளே நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாக இருப்பீர்களாக. எப்போதும் பெருகணும். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த ஸ்க்ரீனில் அப்படியே அந்த வசனத்தை இருக்கட்டும், அப்படி பேசுகிறேன். அதாவது கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது. அதில் 100% நீங்கள் வலது பக்கம் இடது பக்கம் அசையாமல் உறுதியாக இருக்கணும். ஆகவே நான் படுகிற பிரயாசம் உறுதியாய் அது பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நான் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில் பெருகணும். கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது நீங்கள் படுகிற பிரயாசம், நான் படுகிற பிரயாசத்திற்கு பலன் உண்டு என்பதை மட்டும் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. நேற்று இரவில் அந்த செய்தியை கேட்டோம். நேற்று இரவில் என்ன கேட்டோம்? நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறதுக்கு பிரயாசப்படணும். நம்ம மற்ற எல்லாருக்காக ஜெபம் பண்ணிட்டு கடைசியில் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறாதபடி போயிடக்கூடாது. உங்கள் ரட்சிப்பில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். உங்கள் ரட்சிப்பில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் ரட்சிப்பை காத்து கொள்ளணும். இப்படியெல்லாம் நேற்று கர்த்தர் பேசினார். பேசி அதுக்கப்புறம் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணினோம். அப்புறம் இன்னொரு வசனத்தில் இந்த ஆண்டவர் பேசினார். 1 கொரிந்தியர் 15:10 நான் உங்களை காட்டிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், நான் அல்ல, எனக்குள் கிரியை செய்த தேவனுடைய கிருபையே. ஆமென். எனக்குள் இருக்கிற தேவ கிருபை தான் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். அப்போ இந்த நாட்களில் ஆண்டவர் பேசுனது அதிகமாக பிரயாசப்படணும். அதிக பிரயாசம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவை. இவ்வளோ ஜெபம் பண்ணேன், இவ்வளோ பைபிள் படித்தேன், ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை, ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னு யாராவது நீங்கள் சோர்ந்து போயிருந்தா, இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியனாகி நான் சொல்கிறேன், விடாதீங்க. உங்களுடைய முயற்சிகளை கைவிடாதீங்க. உங்களுடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்துங்க. கர்த்தர் நடத்துவார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய மற்றொரு காரியம் உண்டு. அது என்னன்னு கேட்டால், நீங்கள் வேதத்தை திருப்புங்க. அதாவது கொலோசியர் 1ஆம் அதிகாரம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிக்கலாம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். இப்போ பிரயாசப்படணும். அதாவது நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளை, பிரயாசப்படணும். பிரயாசப்படணும்னு என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணணும், பைபிளை படிக்கணும், விசுவாசிக்கணும், நேரம் கிடைக்கும்போது உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். ஆண்டவரிடத்தில் நம்ம முறுமுறுக்கக்கூடாது, இன்னும் எஃபோர்ட் எடுத்து ஜெபிக்கணும். ஆத்துமாக்களுக்காக பிரயாசப்படணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆண்டவர் சமூகத்தில் திருப்பணும். ஏதாவது ஒரு ஹோம்ஒர்க் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பிரயாசப்படணும். முடங்கி படுத்துடக்கூடாது. சாப்பிட்டு படுக்கிறது சாப்பிட்றது இப்படியே நம்ம போயிடக்கூடாது. போராடி நம்ம பிரயாசப்படணும் அப்படின்னு நான் சொல்லி கொண்டு வருகிற நேரத்தில் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி நான் போராடுகிறேன். அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அப்போ இந்த சாயந்தர நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற பாடம் என்ன தெரியுமா? உங்கள் சொந்த பலத்தை வச்சு போராட முடியாது. இந்த பிசாசு போராட்டமா எனக்கு தெரியும், இந்த மனுஷனா அவரை ஈஸியாக சமாளிச்சிடுவேன்,
அந்த பிரச்சனையா, இதை மாதிரி ஏற்கனவே சில பிரச்சனைகளை எல்லாம் நான் டீல் பண்ணியிருக்கிறேன். அந்த எனக்கு அந்த அட்வொகேட் தெரியும், அந்த லாயர் தெரியும், அந்த ஆஃபீஸர் தெரியும். அந்த பிரச்சனையா, அது என் கையில் கொடுங்க, நான் பார்த்துக்கிட்டுறேன். இது நம்முடைய சுயபலத்தை சார்ந்து சொல்லுகிற காரியம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பாருங்க. எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய வல்லமையின்படியே, எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலன், அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசம் பண்ணும். இது எதை காண்பிக்கிறது? அபிஷேகத்தை காண்பிக்கிறது. உங்களுக்குள்ளே பிசாசு போராடுறானா, உன் பிள்ளை ரட்சிக்கப்பட மாட்டான், உன் புருஷன் ரட்சிக்கப்பட மாட்டான், உன் வீட்டுக்குள்ளே தரித்திரம் மாறாது, இந்த வியாதி நீங்காது, அல்லது இந்த கடன் பிரச்சனை மாறாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட்ஸு, உங்களுக்குள்ள அந்த மாதிரி முன்னேற முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு எண்ணங்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? நம்ம சும்மா வெறும் விசுவாச வார்த்தை சொல்றதுனால ஒர்க் அவுட் ஆகாது. அந்த வார்த்தை பாருங்க, எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலன். எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்க, உங்களுக்குள்ள ஒருவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், உங்களுக்குள்ளே ஒருவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் தான் ஆவியானவர். நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் இருக்குல்ல. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வேண்டிக் கொள்வதற்கும், எபேசியர் 3:20 பாருங்க, நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே. அப்போ உங்களுக்கு இப்போ பாருங்க, வெளியே 1000 போராட்டங்கள், வெளியே உபத்திரவங்கள், வெளியே கஷ்டங்கள், மரணங்கள், இழப்புகள், தாங்க முடியாத சிச்சுவேஷன். ஆமென். ஆனால் இது வெளியே இருக்கு, வெளியே போராட்டங்கள். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு அதை ஞாபகப்படுத்துறதுனால அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டும் விரும்புகிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற வசனத்தை நீங்கள் பாருங்க. 9ஆம் வசனம், துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மனமடிந்து போகிறதில்லை, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி கிறிஸ்துவின் மரணத்தை எப்பொழுது எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படி எனில், சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே கிறிஸ்துவினுடைய ஜீவனும் விளங்கும்படி உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்தில், ஜீவனானது உங்களிடத்தில் பலன் செய்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில், அதாவது இந்த மாதிரி உள்ளான மனுஷன் எப்போதும் கர்த்தருக்குள்ள தைரியமாக இருக்கணும். வெளியே பாடுகளும், வெளியே நெருக்கங்களும், வெளியே போராட்டங்களும், உபத்திரவங்களும் நம்மை சூழ பாளையம் இறங்கி இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க, நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது, நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது, எந்த காரியத்தை நம்ம சாதிக்க முடியாது, இனி அவ்வளோதான், முடங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இருளாக இருக்கும். ஆனால் அந்த இருளுக்குள்ளே ஒரு வெளிச்சம் உதிக்கும். அப்போ நீங்கள் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டால், அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்குள்ளே கிரியை செய்யணும். உங்களுக்குள்ளே ஒரு வல்லமை இருக்குது. அந்த வல்லமையின்படி போராடி பிரயாசப்படணும். மொட்டையாக நான் சொல்லிட்டு போயிட மாட்டேன். வல்லமையின்படி, அந்த வல்லமையில் இருக்கிற பலத்தின் அடிப்படையில் தான் போராட முடியும். உதாரணமாக, கோலியாத்து நிற்கிறான். அவன் தன்னுடைய பலத்தின்படி நிற்கிறான், தன்னுடைய பராக்கிரமத்தின்படி நிற்கிறான், தன்னுடைய தன்னுடைய கடந்த கால யுத்தத்தின் அனுபவத்தை துவைத்து நிற்கிறான். சவுல் ராஜா சொன்னார் தாவீதை, பார்த்தியப்பா, அவன் பல யுத்தங்களை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு, உனக்கோ யுத்தத்தில் பழக்கம் இல்லைப்பா, நீ ஒரு இளைஞன், நீ கரவல் ஆடுகளுக்கு பின்னால் சுற்றி திரிந்த ஆள், நீ போய் எப்படி அவனை நீ மேற்கொள்ள போற அப்படின்னு அந்த சவுல் ராஜா சொன்னான். மாம்ச கண்களால் பார்த்தான். ஆனால் தாவீதுக்குள்ளே ஒரு வல்லமை கிரியை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. தாவீதுக்குள்ளே ஒரு வல்லமை.
தாவீதின்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே அவன் அந்த தலை சீரா மார்க் கவசம் எல்லாத்தையும் தூக்கி தூர எறிஞ்சிட்டு ஆற்றங்கரைக்கு ஓடி கூழாங்கல்லை எடுத்துக்கிட்டு அந்த கோலியாத்தை சந்தித்தான். அப்போ இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், அப்போ ஓடும்போது ராஜாவே அவனை அங்கீகரிக்கலை. நீயோ இளைஞன், சிறு வயது உள்ளவன், நீ எப்படி அவனை மேற்கொள்ள போகிறாய்? அப்போ மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ நான் என்ன சொல்றேன், வெளியே பார்க்கறதுக்கு நீங்க ஒரு பரம ஏழையாக அல்லது ஒரு ஹோப்லெஸ்ஸாக, சரியா, ஒரு யூஸ்லெஸ்ஸாக, நீங்க ஒன்றுக்கும் உதவாத ஒரு பாத்திரமாக இருக்கலாம், ஒரு ஏழ்மையா இருக்கலாம், வயதா இருக்கலாம், ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஆவிக்குரிய புரிதல் கூட உங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல, என்ன செய்ய போறோன்னு தெரியல, இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்க போயிட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்று நீங்கள் செய்ய மறந்துடக்கூடாது, உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற, உங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி, அவருடைய பலத்தின் அடிப்படையில் வச்சு தான், அபிஷேகத்தின் அடிப்படையில் போராடணும். அப்போ உங்கள் அபிஷேகம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அர்த்தம். உங்கள் மேலே இருக்கிற அனாயிண்டிங் வந்து ஹெவியாக இருக்கணும். உங்கள் மேலே இருக்கிற வல்லமை சும்மா வாய் சவடலாக இருந்துடக்கூடாது. நம்ம எப்படி இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராய் வனாந்தரத்துக்கு போனார், சும்மா போல. அங்கே ஏற்கனவே அவருக்கு சோதனைக்காரன், அவருக்கு டெஸ்டிங் பீரியட் இருக்குது வனாந்தரத்தில். ஆகவே தான் தேவன் அவரை பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பி இருந்தார். அந்த பரிசுத்தாவின் வல்லமையினால் அடிப்படையில் தான் சாத்தானை ஜெயிக்க முடிஞ்சது, ஜெயித்தார். ஆகவே தாவீதின் காலத்தில் தாவீதின் மேல் ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டிருந்தது. சகோதரர்கள் நடுவிலே அவன் மேல் ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டிருந்தது. அது அந்த சகோதரருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர ஊர் உலகத்துக்கு தெரியாது. இன்றைக்கு அதை போல உங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதனால உங்களை பற்றி வெளியாருக்கு தெரியாது, வெளி சொந்தக்காரங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு வல்லமை இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க பாஸில் காசு இல்லை, பேங்க்கில் பேலன்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை, நான் ரொம்ப நொடிஞ்சு போய் இருக்கிறேன்னு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைய, உங்களுக்குள் இருக்கிற அந்த பலத்தை அனல் மூட்டணும். பலன் என்பது ஆவியின் பலன். அந்த பலத்தை நீங்கள் அனல் மூட்டி ஆமென், அனல் மூட்டி கர்த்தருடைய நாமத்தினால அனல் மூட்டணும். அனல் மூட்டி அப்படி அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்கணும். கஷ்டமாக தான் இருக்கும், போராட்டமாக தான் இருக்கும், நெருக்கமாக தான் இருக்கும், நிந்தை அவமானங்களாக தான் இருக்கும். நம்ம ஒன்று பாருங்க, நம்ம கஷ்டப்படும் போது தான், வேதனையில் இருக்கும்போது தான் நிறைய கமெண்ட்ஸ் வரும், நிறைய குற்றச்சாட்டுகள் வரும், குறை சொல்றது வரும். ஆனால் அதை நீங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் சோர்ந்து போயிடுவோம். கர்த்தரை நோக்கி பார்க்கணும், கர்த்தரை சார்ந்து கொள்ளணும், கர்த்தருடைய அபிஷேகத்தை சார்ந்து கொள்ளணும். அப்படி நீங்கள் சார்ந்து ஜெபிக்க பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது பலனை கொடுத்து, கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் உங்களை நிரப்பி, அது கர்த்தருடைய பலத்தின்படி நீங்கள் போராடணும். பலத்தின்படி போராடி பிரயாசப்படுங்கள், போராடுங்கள் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வார்ஃபேர். போராடுங்கள் அப்படின்னால என்னது? ஒரு வார்ஃபேர். இப்போ என்ன பிரதர், வாழ்க்கையெல்லாம் போராட்டமா, போராடிட்டு தான் இருக்கணுமா, எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடையாதா, அந்த மாதிரி எதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, அப்படி இருக்கலாம். ஒன்றையும் கண்டுக்காமல் கொள்ளாமல் நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டு 3 வேளை சாப்பிட்டுட்டு போய் தூங்கிட்டு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாது. தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதம் என்றால் பணம் மட்டுமல்ல, குணம். அதுதான் தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம். மறுபடியும் சொல்கிறேன், பரிபூர்ண ஆசீர்வாதம் பணம் மட்டுமல்ல, குணம், தெய்வீக குணம், எல்லாராலும் போற்றப்படுகிற குணம், எல்லாருக்கும் எல்லாமாக இருக்கிற ஒரு குணம். அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆசீர்வாதம் அப்படின்னோன்னா பணம், காரு, பங்களா அப்படி தான் நம்ம இருதயம் போகுது. என்னை பொறுத்தவரையில் எனக்கு இப்போ இல்லை, அந்த காலத்திலேயே காரு பங்களான்னா எங்கேயாவது போய் வேலை பார்த்தா வாங்கிடலாம், இல்லை கள்ளக்கணக்கு எழுதினாலும் காரு பங்களா வாங்கிடலாம். அது ஒரு பெரிய காரியமே கிடையாது. ஆனால் உண்மையுள்ள மனுஷன்
பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அப்ப இந்த நாட்கள் கிருபையின் காலங்கள். கிருபையின் காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால காலங்களும் நாட்களும் உருண்டோடி கொண்டிருக்கிறது. உங்கள் பிரயாசத்தை நிறுத்திடாதீங்க. ஜபம் என்ற பிரயாசத்தை நிறுத்திடாதீங்க. ஃபாஸ்டிங் என்ற பிரயாசத்தை, உபவாசம் என்ற பிரயாசத்தை நிறுத்திடாதீங்க. பைபிள் ரீடிங், பைபிள் மெடிடேஷன் நிறுத்திடாதீங்க. ஆத்தும ஆதாய பணி நிறுத்திடாதீங்க. ஆமென். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காம உங்களை காத்துக்கொள்ளுங்க. ஆமா, போராட்டங்கள் வரும், உபத்திரங்கள் வரும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிஞ்சிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்க. தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார். ஆமென். அவர் நம்மை நடத்துவார். போராடணும். ஆண்டவரே, என்னால் போராட முடியலையே, மேக்சிமம் போராடிட்டேன். அதை நம்ம மாம்ச பிரகாரமாக ஜெபம் பண்ணால் அப்படி டயர்டாயிருவோம். மாம்ச பிரகாரமாக போராடி சத்தம் போட்டு மாம்ச பிரகாரமாக பண்ணால் கொஞ்ச நேரத்தில் ரொம்ப டயர்டாயிருவோம். ஆனால் அபிஷேகத்தின் வல்லமையினால் போராடி பாருங்க. அபிஷேகத்தின் வல்லமையினால் நீங்கள் போராடி பாருங்க. உங்களை அறியாத ஒரு பலன் உங்கள் சரீரத்தில் வந்து இறங்கும். அந்த பலனுக்கு பெயர் தான் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதை தான் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பலன், பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவி வரும்போது பலன் அடைவீர்கள். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவி நம்மத்தில வரும்போது, அப்போ ஏற்கனவே தான் என்கிட்ட இருக்கிறாரு, அப்பப்போ வந்து போவாரா? இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாரு. அப்போ நீ நம்ம அனல் மூட்டாமல் கொள்ளாமல், அந்நிய பாஷையில் ஜெபிக்காமல் கொள்ளாமல், நம்ம பாட்டுக்கு 2 பாட்டை பாடிட்டு ஒரு பைபிள் ஒரு சாப்டர் வாசித்துட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி போராடி தேவன் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற பந்தய பொருளை பெறாவிட்டால் உங்களுடைய அபிஷேகம் அனலற்ற அபிஷேகம், உபயோகமற்ற அபிஷேகம் இல்லையா? ஆனால் ஒரு உங்கள் மேலே ஊற்றப்பட்டதுக்கு, ஆனால் இந்த அபிஷேகத்தை ஊற்றப்பட்டதுக்கு ஆண்டவர் வேதனைப்படக்கூடும். எதற்காக கர்த்தர் என்னை நிரப்பினார்? எதற்காக கர்த்தர் என்னை அழைத்தார்? எதற்காக இந்தியாவில் என்னை ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வைத்திருக்கிறார் அப்படின்னு யோசிங்க. ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் வல்லமையை, பலத்தை இயேசுவின் நாமத்தினால நம்ம போராடி பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சோர்ந்து போவாதீங்க, தடுமாறாதீங்க. ஆமென். ஆனால் ஒன்று சொல்கிறேன், எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா, டெய்லி நாங்கள் எங்களை வெளிப்படுத்தணுங்கிறது கிடையாது. இவ்வளோ காலம் இல்லாமல் இன்னைக்கு வெளிப்படுத்த போகிறோம். ஒன்றே ஒன்று, நீங்கள் தேவனுக்காக எழும்பணும். ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய சரியான தரிசனம் என்னவென்றால், தேவ ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக எழுப்பி விடுதல். ஆமென். மிஷனரிகளுக்கு உதவிக்கரம் நீட்டுதல். ஆமென். ஒவ்வொருவரும் சுவிசேஷகராய் மாறுதல். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் தேவ சமாதானம் உண்டாகுதல். இதுதான் இந்த ஊழியத்தின் பிரதான பாரம். வழி தெரியாத மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு ஒத்தாசை பண்றது, ஒருவேளை சாப்பாடு கொடுக்கிறது, அதுதான் இந்த ஊழியத்தினுடைய நோக்கம். ஆகவே நீங்களும் அப்படி மாறப்போறீங்க. ஜெபம் பண்ணலாமா? இருக்கிற இடங்கள்ல எல்லாரும் எழும்பி நின்று கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமத்தினால. ஆமென். நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுவேன். ரீகபா லியாந்தாராமா உரபா லாதாராபா. ஃபாதர் ஒரு முறை ஒரு பாட்டு பாடினாங்க. போராடி என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. பாடுவோமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. ஷபாமா ஹபா ரீகபா உரபா. புகலிடம் மறந்தாய், இயேசு உண்டு, பதறாதே மனமே.
நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ பாராளும் இயேசு உண்டு பதறாதே மனமே ஆனந்தம் பேரானந்தம் அருணாத சமூகத்திலே ஆனந்தம் பேரானந்தம் என் அருணாத சமூகத்திலே போராடும் என் நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ பாராளும் இயேசு உண்டு பதறாதே மனமே. ஆண்டவரே, தொடர்ந்து பிரயாசப்படணும். உங்கள் பிரயாசம் விருதாவாகாது. அவருடைய கிரியைகளில் பலப்படுங்க என்றெல்லாம் பேசின தேவனே, இன்றைக்கு போராடி பிரயாசப்படணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. யார் யாரெல்லாம் சோர்ந்து போய் கிடக்கிறாங்களோ தட்டி எழுப்பி விட்டுருங்க. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லுங்கப்பா. சோர்ந்து போயிடக்கூடாதுப்பா. எங்க மேல வைத்த நோக்கத்தை நாங்க நிறைவேற்றணும்ப்பா. எங்க மைண்டை ஃப்ரெஷ் ஆக்குங்கப்பா. எங்க இருதயத்தை திடப்படுத்துங்கப்பா. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினது போல எங்களை திடப்படுத்துங்க. எங்க ஜனங்களை, எங்க மக்களை திடப்படுத்துங்கப்பா. எங்க விசுவாசிகளை, ஆண்டவரே, வாலிப தம்பி தங்கச்சிமார்களை பலப்படுத்துங்கப்பா. பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். இந்த திங்கட்கிழமை ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்த தயவுக்காக ஸ்தோத்திரம். பலவீனங்கள் மாறட்டும், சோர்வுகள் அகலட்டும், சத்துருவின் கிரிகள் அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.